இங்கே சுசுக்கி ஃபுல்லாக வச்சுருக்காங்க, இதில் ஃபுல்லாக கியா வச்சுருக்காங்க. இல்லை பாருங்கள், சுசுக்கி வேகனார் ஒன்று நிற்கிது. ஸோ அதில் வெளியே போய்ட்டு பார்ப்போம். சுசுகி வேகனார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகனார் எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. 77,75,000 மேனுஃபேக்சர் 2023. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 600. ஒரு மிட்சுபிஷி ஈகே ஸ்பாசியா நிற்கிது. பிராண்ட் நியூ தான், 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். விலை வந்து 74,90,000 தான். கார் சும்மா செம்மையாக இருக்குது மிட்சுபிஷியோட. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இது பாருங்கள், மிட்சுபிஷி ஈகேன்னு போட்டிருக்கு. ஸ்பாசியா 74,90,000 தான். மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2024. 650cc பெட்ரோல், ஆட்டோ, கண்டிஷன் நியூ. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4,676 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஆனால் பார்க்க நல்ல பிராண்ட் நியூ புதுசாக இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. 74 லட்சம் வந்து லாபம் தெரியுமா, புதுசு பிராண்ட் நியூ. ஆனால் வந்து 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நான் ஜப்பானில் ஓடுனது. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த வேகனார் மாதிரி தான் சூப்பராக இருக்குது. டேஷ்போர்ட்லாம் நல்ல இதாக இருக்குது. சீட்டை பார்த்தீங்கன்னா செம்ம சீட் உண்டு. பின்னுக்கு வந்து சரி, முன்னுக்கு வந்து 2 சீட் மாதிரி, அதே மாதிரி பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சீட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னுக்கு இருக்கிற மாதிரி அதே அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 4 டோர்னு ஸ்பீக்கர்லாம் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக பவர் விண்டோ, ஸ்டேரிங்லேயே ஃபுல்லாக வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்கு நம்ம தண்ணி பதிலாம் வைக்கலாம். டேஷ்போர்ட்டை பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு அழகான மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், மேலெலாம் லைட்டெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல புது கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து எப்படி தெரியுமா திறக்கிறது, அந்த ஏற்கனவே காட்டினே அந்த ரூமி அது மாதிரி திறக்கிறது தான் இருக்குது. வேன் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். என்ன உண்டு பின்னுக்கு வந்து 2 பேர் தான் உட்காரலாம். ஆனால் சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஐபிங்க போவாங்க இல்லையா, அது மாதிரி சீட்டு. பின்னுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதில் வந்து பவர் விண்டோன்னு கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு லக்கேஜும் நல்லா வைக்கலாம். நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கெல்லாம். நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்ன உண்டு மொத்தம் 4 பேர் தான் போகலாம், அவ்வளோதான். 74 லட்சம். நல்லா இருக்குது. நல்ல கலர், நல்ல ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த வேன் திறக்கிற மாதிரி தான். ஆட்டோமேட்டிக்கலாக கூட்டிடும். பின்பக்கத்தை கட்டுறோம். பின்னுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. ஈகேஸ் ஸ்பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. மிட்சுபிஷியில் லோகோ இருக்குது. ஹைப்ரிட் வெஹிக்கிள் இது. நல்ல கலர். லைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நல்ல டிசைனில் இருக்குது லைட் எல்லாமே. இது வந்து அந்த பின்னாடி கண்ணாடி வந்து அந்த டிண்டட் அடித்தா எப்படி இருக்கும், அந்த ஷேப் இருக்குது கண்ணாடி. இன்னும் ஒரு வைஃபர் இருக்குது. ஃபுல்லாக அந்த பிளாக் அந்த சன்கிளாஸ் மாதிரி இருக்குது கண்ணாடி எல்லாமே. இன்னும் செம்மையாக இருக்குது. மிட்சுபிஷியோட அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோண்டா கொடுத்துருக்காங்க. பழைய கார் தான், ஹோண்டாவோடது. ஹோண்டா ஃபிட்டுன்னு போட்டிருக்கு. இது வந்து ஹோண்டா ஃபிட் ஏரியா 51 லட்சமா. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2007. ரெஜிஸ்டர் வந்து 2011. 1490cc பெட்ரோல். 2,77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஹோண்டா ஃபிட் ஏரியா. இது வந்து ஹோண்டா ஃபிட்னா 2,74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் 51 லட்சம் தான். எத்தனாம் ஆண்டு மாடல்? 2007 ஆண்டு மாடல். 2012 ரெஜிஸ்ட்ரேஷன். உள்ள கொஞ்சம் பழைய கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், யாராச்சும் வேணும்னு சொன்னால் நீங்கள் மாலபேயில் உள்ள ஃபேமிலி காரில் வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே போட்ட வந்து புஞ்சி கார்கோ, இது வந்து ஃபேமிலி கார். ஸோ நான் போகிற இடங்களில் வந்து நல்ல நல்ல கார்கள் இருந்தால் எடுத்து போட்டுவிடுவோம். வந்து பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் இதோட உள்ள இப்போ ஆட்டோமேட்டிக் தான் கியர் சிஸ்டம் எல்லாமே. இது பாருங்கள், பின்னுக்கு பாருங்கள். பின்னுக்கு 3 பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பின்னுக்கு நல்லா தான் இருக்குது, சீட்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த கலர் அப்படியே இல்லாட்டி பழைய கண்டிஷன் எடுத்ததில்ல, ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்குது. ஹோண்டா ஃபிட் 52 லட்சமா.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பெரிய கார் நிற்கிது. நினைக்கிறேன் அந்த டிஎஃப்எஸ்கே அந்த பிராண்ட் தான் போல இருக்குன்னு சொன்னால் அதோட லோகோ அப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே போய்ட்டு இதோட டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக செம்மையாக நிற்கிது இது. முப்பா உள்ளே வரங்களா அடியாக இருக்குது. அப்படியே அந்த லக்ஸரி அப்படியே அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. ஸோ இதில் டீட்டெயிலில் பார்ப்போம். டீட்டெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னதான் டிஎஃப்எஸ்கே ஐஓட்டு ஒன்று போட்டிருக்கு. 1,14,90,000. மேனுஃபேக்சரிங் 2023, ரெஜிஸ்டர் 2023, 1498 சிசி. ஓ மைலேஜ் பாருங்கள், அதுக்குள்ளேயே 1,72,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு. அதுக்குள்ளேயே ஓடிருச்சா? 1,14,90,000 ரூபா. சரி, 1,14,000 சரி, 1,14,90,000 டிஎஃப்எஸ்கே. செம்மையாக இருக்குது பாருங்களா. சீட்டை பாருங்கள், நல்ல குஷன் சீட்டு. இந்த கியர் சிஸ்டம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சும்மா கை வச்சுட்டு போகிறதுக்கு எல்லாமே. உள்ளுக்குள்ளே சும்மா அந்த மர்ஸ் பிஎன்டபிள்யூ எப்படி இருக்குமே அதே மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. வாகன புத்தகமெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஸ்டேரிங்லேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். விண்டோலாம் பார்க்கலாம், பவர் விண்டோ சூப்பராக இருக்குது. வந்து கீ எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள அந்த சைட் கவர்கள் கூட ஒரு டமேஜ் கூட இல்லை, அப்படியே புது கண்டிஷனில் தான் இருக்குது. நான் விலை வந்து 1,14,00,000 நல்லா இருக்குது. அந்த கியர் சிஸ்டம் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இல்லை சார்ஜிங் போடுறது, ஏசி கண்ட்ரோல் எல்லாமே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தை காட்டுறேன் பாருங்கள். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தாராளமாக 3 பேர் உட்காந்து போகலாம். இது என்னென்னு சொன்னால் 3 பேருக்கும் தனி சீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு எல்லாமே இந்த கவர், அந்த சீட்டோட கவர்கள், அந்த டேஷ்போர்ட், அந்த டோரோட அந்த கவரெல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே வந்து டோப்பியை வந்து ஓப்பன் ஆகும் போல இருந்தால் மேலே வந்து டோப்பியை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ முன் பக்கம் பின்னுக்கும் காட்டுறேன் பாருங்கள். லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஎன்டபிள்யூட லைட்டோட ஷேப் தான் இருக்குது. ஐஓட்டோ டிஎஃப்எஸ்கே. ஒன்றுக்கு இல்லாமல் அந்த சன்கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த டிண்டட் அடித்தா அப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. டிஎஃப்எஸ்கே. பின்னுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ண நம்மளை லாக் பண்ணியிருக்காங்க. அது சாவி வேணும், அப்படி அதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம். அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கார் வச்சுருக்காங்க. மாலை போய் ஃபேமிலி இதில். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் 29 லட்சத்துக்கு ஒரு கார் நிற்கிது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் பல்சரான் 29,50,000. மேனுஃபேக்சரிங் 1997, ரெஜிஸ்டர் வந்து 2000. 2,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். நிசான் 29 லட்சம் தானே. பாருங்கள், இது வந்து 29 லட்சமா. ஒரு பட்ஜெட்டான அளவு யூஸ் பண்ணுறாங்களுக்கு இது ஓகே. இதுதான் வந்து உள்ள கண்டிஷனு. இது பின் பக்கம் சீட்டெல்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காலத்து கார் தானே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கியா கார் நிற்கிது. அந்த கியா காரையும் அப்படியே கொண்டா காட்டுறோம் பாருங்கள். இது வந்து மாலவே ஃபேமிலி கார் மாலை வேண்டு போட்டிருக்கு. இதில் நிறைய வந்து கியா கார்கள், சுசுகியெல்லாம் இருக்குது. கொண்டா காட்டுறோம் பார்ப்போம். இங்கே சுசுகி ஃபுல்லாக வச்சுருக்காங்க, இதில் ஃபுல்லாக கியா வச்சுருக்காங்க. பாருங்கள் கியா காரை பாருங்கள், நல்ல புது கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். கியா பேகண்டா வந்து 57,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2016, ரெஜிஸ்டர் 2016. இன்ஜின் கெப்பாசிட்டி 998 சிசி. ஃபியூல் டைப் பெட்ரோல். கண்டிஷன் ஓட்டோ. மைலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 97 கிலோமீட்டரா. சரி, 97,000 கிலோமீட்டர். நல்ல புது கண்டிஷன் இருக்குது. சூப்பர் கலர் ஒன்று கியா. உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லாட்டி காட்டுவாங்க உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்குது. இது வந்து ப்ளூ கலர் இருக்குது, இது வந்து ரெட் கலர் இருக்குது. ரெட் கலரை பாருங்களா அப்படி இருக்குது.
இது வந்து கியா பியோ கண்டா ஒன்று போட்டிருக்கு 59,90,000 மேனுஃபேக்சர் வந்து 2016 ரெஜிஸ்டர் 2016 இன்ஜின் கெப்பாசிட்டி 998 சிசி பெட்ரோல். இது வந்து இங்கே பாருங்கள், இது 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்கள். வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் 59,90,000 தான். ஒரு பிராண்ட் நியூ கார் எடுக்கிறது பேசாமல் இதை எடுத்து போயிடலாம். ஏன்னா பிராண்ட் நியூ எல்லாமே 80 லட்சத்துக்கு மேலே தான் போகுது. இது 59,90,000 தான். கியா பியோ கண்டா, கியா கம்பெனியோட நல்ல கலர். இது வந்து கியா தான். 59 லட்சம், 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இது ஒயிட் கலர். இது ஃபுல்லாக வந்து கியா தான் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாக சுசுகி. இதை பாருங்கள், 2017 59 லட்சம் 998 சிசி பெட்ரோல் ஆட்டோ ஜூஸ். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1,35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 59,90,000 கியா பியோ கொண்டா ஒயிட் கலர். சரி, இது வந்து கிரே, அது ஒயிட், அது ரெட், அது ப்ளூ, நிறைய இருக்குது. இது இங்கே ஒரு ரெட் கொண்டு வச்சுருக்காங்க. இல்லை பாருங்கள், சுசுகி வேகனார் ஒன்று நிற்கிது. ஸோ அதில் வெளியே போய்ட்டு பார்ப்போம். சுசுகி வேகனார் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகனார் எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. 77,75,000 மேனுஃபேக்சர் வந்து 2023. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 650 சிசி. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். டிரான்ஸ்மிஷன் வந்து ஓட்டோ. கண்டிஷன் நியூ. பாடி டைப் கார்னு போட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 3,872 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். ஆனால் வெறும் 77,75,000 தான். சுசுகி வேகனார் ஆர் எஃப்எக்ஸ். அப்படியே உள்ளே கொண்டு போய் காட்டுறோம் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே வந்து செம்மையாக தான் இருக்குது. சரியாக வேகனார் மாதிரி தான் இருக்குது. அந்த வேகனார் வந்து இந்த டேஷ்போர்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஹைப்ரிட் ஆனது தெரியல. போய் பின்னுக்கு போய்ட்டு பார்ப்போம் போட்டிருக்காங்களான்ட்டு. ஸோ இது வந்து ஏசி வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான். ஸோ ஸ்டேரிங்லாம் கண்ட்ரோல் பண்ணல. எல்லாமே சைட் பட்டன்கள் தான். எல்லாம் பவர் விண்டோ. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கை வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கதவுன்னா ஆனால் நல்ல கலர் உண்டு. அழகான ஒரு ரெட் கலர். சீட்டை வந்து மடித்து விட்ருக்காங்க. மடித்தா நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும் இதுக்கு. இதை பாருங்கள், இது வந்து ஹைப்ரிட் இல்லை, இது நார்மல் தான். ஹைப்ரிட்னு சொன்னால் போட்டிருப்பாங்க. இது வேகனார் ஒன்று போட்டிருக்கு. நல்ல ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து வேகனார் தான் போல இருக்குது. இதுவும் அதேமாதிரி தான், ரெட் கலர் உண்டு. செம்மையாக தான் இருக்குள்ள. ரெண்டு ஒன்று தான். அப்போ காட்டினே அதே தான். இது வந்து 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது வந்து 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. விலை வந்து சேம் தான்.